வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். செருப்பும் கர்ம சுமையும். கோவிலில் செருப்பு காணாமல் போனால் அது நஷ்டமா இல்லை நன்மையா? ஒரு நாள் கோவிலுக்கு சென்றிருந்தீர்கள். மனதார பிரார்த்தனை செய்து வெளியே வந்தீர்கள். ஆனால் வெளியே வந்து பார்த்தால் நீங்கள் கழட்டிய செருப்பு இல்லை. ஒரு கணம் கோபம், ஒரு கணம் குழப்பம். யாரோ திருடிவிட்டார்கள் என்ற மனதில் வருத்தம். ஆனால் ஆன்மீக மரபுகள் சொல்வது என்ன தெரியுமா? அது ஒரு நஷ்டமல்ல, ஒரு நிவாரணமாக இருக்கலாம் என்று. செருப்பு சாதாரண பொருளா? நாம் அணியும் செருப்பு வெறும் காலணி அல்ல என்று பழமையான நம்பிக்கைகள் கூறுகின்றன. அது நம்முடைய வாழ்க்கை பாதையை, நம்முடைய கர்ம பயணத்தை சின்னமாக காட்டுகிறது. சனீஸ்வர பகவான் தாக்கம் கால் பகுதியில் உள்ளது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் காலில் அணியும் செருப்பும் சனி கர்ம சக்தியுடன் தொடர்புடையது என்று கருதப்படுகிறது. செருப்பு தொலைந்தால் என்ன அர்த்தம்? கோவிலில் செருப்பு காணாமல் போவது பற்றி ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது. அது திருட்டு அல்ல, அது ஒரு கர்ம நீக்கம். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சில கஷ்டங்கள், சனி தொடர்பான துன்பங்கள் அல்லது நிதி பிரச்சனைகள் இந்த செருப்போடு சேர்ந்து போய்விட்டதாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிலர் கூட தங்களின் கஷ்டங்கள் அதிகமான போது செருப்பை கோவிலில் விட்டு செல்கிறார்கள். அதை யாராவது எடுத்து சென்றால் அது தானம் செய்வதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது. செருப்பு தானம் ஒரு மறைபொருள். செருப்பை தானமாக வழங்குவது சனீஸ்வர பகவானின் அருள் பெற உதவும், தொழிலில் முன்னேற்றம் தரும், வாழ்க்கையில் தடைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் தொலைந்த செருப்பு சில நேரங்களில் தெய்வீக பரிசாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் செருப்பு கவனிக்கப்பட வேண்டியவை. நம்முடைய வீடு ஒரு அழகா ஆலயம் போன்றது. அதனால் தலைவாசல் செருப்பு அணிந்து நிற்கக்கூடாது. வீட்டிற்குள் செருப்புடன் நடக்கக்கூடாது. சமையலறையில் செருப்பு அணியக்கூடாது. செருப்புடன் உணவு உண்ணக்கூடாது. ஏனெனில் அரிசி, உப்பு, பருப்பு போன்றவை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றன. செருப்பை எப்படி வைக்க வேண்டும்? சிறிய விஷயம் போல தோன்றினாலும் இதில் உள்ள ஒரு ஆன்மீக ஒழுக்கம் உள்ளது. செருப்பை எப்போதும் ஜோடியாகவே வைக்க வேண்டும். சிதறிவிட்டு வைக்கக்கூடாது. இது மன அமைதியையும் வாழ்க்கை ஒழுங்கையும் குறிக்கிறது. நிறங்களின் பயன்கள். நாம் அணியும் செருப்பின் நிறத்துக்கும் பலன்கள் உண்டு என்று கூறப்படுகிறது. வெள்ளை நிறம் என்றால் அதிர்ஷ்டமும் சுத்தமும் தரும் என்றது. கருப்பு அல்லது அடர் நீலம் என்றால் எதிர்மறை சக்தியை இழுக்கும் என்பது. சிகப்பு அல்லது மஞ்சள் வெற்றி, முன்னேற்றம் உண்டு என்று கூறப்படுகிறது. பச்சை பழுப்பு உற்சாகத்தையும் மன அமைதியையும் தருகிறது என்று கூறப்படுகிறது. முக்கிய எச்சரிக்கை என்னவென்றால், பழைய கிழிந்த செருப்பை நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடாது. அது நிதி நஷ்டம், மன அழுத்தம் போன்றவற்றை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. இறுதியாக,
கோவிலில் செருப்பு தொலைந்தால் கோபப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக மனதில் சொல்லுங்கள், என் கஷ்டங்களை எடுத்துக்கொண்ட இறைவா நன்றி. ஏனெனில் சில நேரங்களில் நாம் இழந்தது ஒரு செருப்பு மட்டுமல்ல, ஒரு கர்ம சுமையும் ஆகும். நன்றி, வணக்கம்.